அரோரா ஃபேன்ஸுக்கு எல்லாம் ஒரு வருத்தமான செய்தி. இப்பயும் உங்க அக்கா வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரல. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அருளை வந்து தர முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கலையரசன் வெளியே வரிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. கலையரசன் எக்கச்சக்கமாக எவ்வளவோ மந்திரம் போட்டாங்க. ஸோ அவ்வளோ மந்திரமும் வீணா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனக்கு ஒன்றுமே புரியல. கலையரசனே வெளியடிங்க, வெளியே தூக்கி போடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அரோராவை ஏன்டா இந்த அளவுக்கு பேக்கப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் புரியல. நான் என்ன நினச்சேன்னா இந்த வாரம் அரோரா தான் போவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தேன். அதாவது கலை அரோரா ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு இருந்தது. பட் அரோராக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு. ஏன்னா கலை கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க கலை. அதாவது இந்த கேங்ல இருந்து அங்க சொல்றது, அங்க இருந்து இங்க சொல்றது, அதுலயாவது சம் கண்டென்ட்ஸ் ஏதாவது வருது. ஆனா அரோரா கிட்ட இருந்து எதுவுமே வரல. ஆனா பிக் பாஸ் டீம் வந்து அரோரா கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. அது மட்டும் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்ன பண்றது, கடைசியில கலையரசன் அவ்வளவு மந்திரம் போட்டும், வெளியே இருந்து அவ்வளவு முட்டு கொடுத்தும் கடைசியில கலையை தூக்கி வெளியே அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ கலையரசனுக்கு இது தேவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவைதான். ஏன்னா வாய் வந்து கொஞ்ச நஞ்ச வாய் இல்ல, ஊறுபட்ட வாய். இஷ்டத்துக்குன்னு பேசுறது, மக்கள்லாம் முட்டாள்னு சொல்றது, எல்லாரையும் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அதாவது ஒப்பீனியன்ஸ் கூட அவரால் ஏற்றுக்க முடியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் கரெக்டு, அவர் வந்து பயங்கரமான மக்கள் சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அது கலையரசன் தான். அவன் பண்ணிட்டு இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் சமைக்கிறது, தூங்குறது, அப்புறம் யாராவது பேசினா பக்கத்தில் உட்காந்து சொம்படிக்கிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாப்புல. நான்லாம் நினைச்சேன் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரமே இந்த ஆள்லாம் போக வேண்டியது, இவ்வளோ வாரம் வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு. ஏன்னா பின்னாடி ஒளிஞ்சு வந்துட்டு இருந்தாப்புல. போன வாரம் அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வாட்டி சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில் கிடச்சிது. 2 வாட்டி சான்ஸ் கிடச்சும் அவரால் யூஸ் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா 2 வாட்டி பார்த்தீங்கன்னா கொடுக்க வந்துட்டாங்க. அதாவது எப்படி சொல்றது, ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ்க்கு போனால் கொடுப்பாங்க, இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜோட பவர் வந்து ஸ்வாப் பண்ணுவார்ல. ஸோ அந்த 2 சமயமே பார்த்தீங்கன்னா இது கலையரசன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கலையரசன் தான். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து இன்டரப்ட் ஆகி இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொருத்தர் யோசிங்க, கொஞ்சம் ரீகன்சிடரேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சும்மா தூண்டி விடுவார். உடனே இவங்ககிட்ட கொடுத்ததை மாற்றி கொடுத்துருவாங்க. 2 வாட்டி அது நடக்கும். எனக்கு அப்பயே என்ன தோணுச்சுன்னா இப்போ பிக் பாஸ் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலையரசனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகிறது பிடிக்கல. அது மட்டும் கிளியராக அப்பயே தெரிஞ்சுது. அது ஏன்னு இப்போ தாங்க புரியுது. கலையரசனை தூக்கி வெளியே போடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கலை என்ன சொல்றது, நீ போகிறதுக்குள்ள ஒரே ஒரு உருப்படியாக ஒரு வேலை பண்ணிட்டு போப்பா. ஏன்னா விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் கலையரசனை வந்து வீட்டுக்குள்ள விடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் ஒன்று கேட்டிருப்பாரு, எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடு அப்படின்ற மாதிரி. ஸோ போகிறதுக்குள்ள ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லி கொடு. விஜய் சேதுபதி தயவு செஞ்சு உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸை பார்த்து பயப்படாம தைரியமா போல்டா கேள்வி கேட்கணும் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் ஹோஸ்டிங் நல்லா பண்றதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் போட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எங்கிருந்து உனக்கு மந்திரம் ஒழுங்கா போட தெரிஞ்சிருந்தா உன்னையே நீ காப்பாத்திருக்கலாமே. நான் கூட நினைச்சேங்க இவ்வளவு நாள் ஏதோ பண்ணி பிளாக் மேஜிக் ஏதாவது பண்ணி பைபிள தப்பிச்சிட்டானோ அப்படின்ற மாதிரி. ஆனா அதெல்லாம் ஒன்றும் வேலை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கலையரசனை பார்த்தீங்கன்னா தூக்கி ஒரே அடியா அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்போ கலையரசன் வெளியே போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கலையரசனை விட மோஸ்ட் எலிஜிபிள் யாருன்னு கேட்டீங்கன்னா அரோரா தான். ஏன்னா ஓட்டும் இல்லை, உள்ள கண்டென்ட்டும் இல்லை அப்படின்னும் போது அரோரா தான் என்னை பொறுத்தவரைக்கும் எலிஜிபிளா வெளியே போறதுக்கு. ஆனா அரோராவை ஏன் பேக்கப் பண்றாங்கன்னு தெரியல. மேபி 2 லட்டு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா என்னன்னு தெரியல. ஏன்னா டபுள் எவிக்ஷன் வச்சு இன்னைக்கு கலையரசன், சாட்டர்டே கலையரசன், இல்ல சண்டே வந்து பாத்தீங்கன்னா அரோரா அப்படின்ற மாதிரி டபுள் எவிக்ஷன் வச்சு தூக்குவாங்களான்னு தெரியல. நான் எதிர்பார்க்கறது டபுள் எவிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டபுள் எவிக்ஷன் இருந்தா தான் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் வர போறாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 பேரை தூக்குனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஓவர் கிரௌடா இருக்குங்க. ஆல்ரெடி வீட்டுக்குள்ள பல பேர் பாத்தீங்கன்னா சும்மாவே உட்காந்து சோறு தின்ட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க மேல கேமராவே போகாத காரணம் என்னன்னா சில பேரை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அவங்களோட கண்டென்ட் மட்டும் தான் மொத்தமாக வந்துட்டு இருக்கு. மிச்ச பேர்லாம் நல்லா பதுங்கிக்கிறானுங்க, நாமினேஷன் வர மாட்டாங்க. ஆல்ரெடி ஒருத்தவனுங்க கேங் ஃபார்ம் பண்ணின்னு, அதாவது அன்பு கேங் ஃபார்ம் பண்ணிட்டு கனி இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 வாரமாக நாமினேஷனுக்கு வரமாட்டாங்க. ஸோ இதில் இந்த மாதிரி கேங்குள்ளே இருக்கவனுங்க வரமாட்டானுங்க, இந்த மாதிரி தனியாக ஒதுங்குறவனுங்களும் வெளியே தெரிய மாட்டானுங்க, வரமாட்டானுங்க. அப்படின்னும் போது இப்போ இவன் மாதிரி சும்மா எதுக்கு இவ்வளோ பேர் சம்பளம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. நம்மளுக்கே கோவம் வருது. ஐயோ பிக் பாஸ் டீம் உங்களுக்கு ஏன் கோவம் வர மாட்டுது? பிக் பாஸ் அந்த அளவுக்கு கத்துறாருல. அதாவது நீங்கள் எல்லா எவிக்ஷனையுமே ஃபேராக பண்ணுறீங்க. அப்சரா சிஜி தானே, அவங்க போக வேண்டியது, அவங்க அந்த சமயத்தில் போக வேண்டிய அவசியமே இல்லை, அரோரா தான் போயிருக்கணும். அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா அன்ஃபேராக அப்சரா சிஜி அனுப்புனீங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களே. சோ அப்படின்னும் போது இப்போ மட்டும் ஏன் நீங்க பாக்குறீங்க 2-3 நாள்னு சொல்லிட்டு அடிச்சு வெளியே தோர்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. என்னை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட 9 பேர் இது வைல்ட் கார்டு என்ட்ரியில் வர போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. அதாவது இந்த வாரம் ஒரு 4 பேர், அடுத்த வாரம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு 9 பேர் கிட்ட வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த 9 பேர் உள்ள வராங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உள்ள இருந்து ஒரு 8 பேர் கிட்ட இல்ல 6 பேர் கிட்ட வெளியே எடுத்தா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இந்த துஷாரு, அரோரா, அப்புறம் இந்த ரம்யா ஆனா 1 நம்பர் கேடிங்க. ரம்யா மாதிரி ஒரு கேடியை பார்க்கவே முடியாது. ஏன்னா மற்றவங்களாவது பரவாயில்ல, ரொம்ப சைலண்டா பதுங்கி இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா நான் வந்து பொறுக்கி, நான் வந்து ரவுடி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஓப்பனா பேசிட்டு ஒரு மாதிரி கிரிஞ்சா ஒரு மாதிரி கியூட்டா நடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தங்கச்சி அண்ணன் அப்படின்ற மாதிரி பார்க்கும் போது இரிட்டேட்டிங்கா இருக்கு. யாரா இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கு? அதாவது பச்சையா தெரியுது மற்றவங்க கிட்ட இருந்து, அதாவது நாமினேஷன்ல இருந்து நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப பச்சையா தெரியுது. ஆப்வியஸா ரம்யாக்கெல்லாம் ஓட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுத்தமா ஓட்டே இல்லை.
வந்தாப்பே வெளியே ரம்யா எஃப்ஜேக்கெல்லாம் சுத்தமாக ஓட்டே இல்லை. இவங்களாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி மட்டும் நல்லா ஜம்முன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே. பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்து சோறும் போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அன்பு கேங்க உடைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் இது உள்ள இருக்கவங்க உடைக்கிறாங்களோ இல்லையோ, இந்த வயல் கார்டு என்ட்ரி போகிறாங்களே அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியே பார்த்தீங்கன்னா இது விஜய், பார்வதி, திவாகர் இவங்களால அடிக்கிறது மேட்டரே இல்லை. ஏன்னா அவங்க வாரம் வாரம் அடி வாங்குவாங்க, அடி வாங்கினாலும் திருந்தாதுங்க, அது வேற மேட்ரு. ஆனால் இந்த அன்பு கேங்கை தயவு செஞ்சு உடச்சி விட்ருங்கடா. இந்த கேங் வந்து இப்படி இருந்தால் உருப்படாது. நான் என்ன சொல்லேன்னா, தனித்தனி இங்கே வந்து ஒன்னே பேசுவாங்க. சபரி வந்து எவ்வளோ நல்ல கேரக்டர் தெரியுமா, அவர் வெளியே அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் போயிட்டு ஒருத்தர் வந்து பேட்ஸ்மேன் இறங்குறாரு, அவர் வந்து ரன்னே அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நல்லவர் அப்படின்றதுக்கோசம் அவர் திட்டாமே இருப்பீங்க. ஏன்டா ரன் அடிக்கல, அப்போ ஆட தெரியலன்னா ஏன்டா உள்ளவர் அப்படின்ற கேள்வி தானே வரும். அதுதாங்க இங்கேயும். இது வந்து ஒரு போட்டி, ஒரு காம்படிஷன். அங்க வந்து அவர் வெளியே என்ன பண்ணிருக்காரு, அவர் இவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்ட மாட்டாங்க. அந்த போட்டியில் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு தான் பார்ப்பாங்க. இந்த போட்டியில் சபரி வந்து சேஃப் கேம் ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தா எல்லாமே அவன் நடிக்கிறான் தான் சொல்லிட்டு சொல்லுவாங்களே தவிர இதுல வந்து சபரி வெளியே நல்லது பண்ணிருக்காரு, அதனால அவர் நல்லவர், அதனால அவர் சப்போர்ட் பண்றேன்னு முட்டு கொடுக்குறீங்களே. தயவு செஞ்சு இந்த மாதிரி முட்டு கொடுக்காதுன்னா கிளீனா தெரியுது பிஆர் ஒர்க் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. பக்கா பிஆர் ஒர்க் அதெல்லாம். ஏன்னா வெளியே ஒரு 1008 விஷயம் பண்ணட்டும், அது பிரச்சனை இல்லை, அது ஒரு கேம் ஷோ. இந்த கேம் ஷோவை மட்டும் தான் மக்கள் பார்ப்பாங்க. அதாவது இவன் வந்து இது பண்ணியிருக்கான், அவன் வந்து அதை பண்ணியிருக்கான் அப்படின்றதுக்கோசலாம் பார்க்க முடியாது. அந்த கேம் ஷோவில் அவன் கரெக்டான பாயிண்ட் வைக்கிறானா, யாருக்கும் பயாஸ்டா இல்லாமல் ஃபேவரட்டிசம் பார்க்காம விளையாடுறானா அப்படின்றத மட்டும் தான் மக்கள் பார்க்கணும், அதை மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் அதை பண்ணியிருக்காங்க, கனி அதை பண்ணியிருக்காங்க, சபரி இதை பண்ணியிருக்காங்க, வெளியே நடக்கிறது இங்கே பேசாதீங்க அப்படின்றதான் சொல்ல தோணுது. ஆக்சுவலாக இப்போ ஆரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்களா, அதை வந்து கம்பேரிசன் எடுத்துணும். ஆரி வந்து வெளியே இதெல்லாம் பண்ணியிருந்தாரு, அதனால தான் ஆரி உள்ள கேம் நல்லா ப்ளே பண்ணார், உள்ள கேம் நல்லா ப்ளே பண்ணதுனால தான் அவருக்கு சப்போர்ட் வந்தது. அதுக்கப்புறம் வெளியே நடந்த இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உள்ள ஒரு கேம் ஆனதுனால தான் அவருக்கான சப்போர்ட் வந்தது. ஸோ இந்த என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கேம் ஷோவாக பார்த்து அதில் அந்த கேமுக்குள்ள அவங்க எப்படி பயாஸ்டா இல்லாமல் ஃபேவரட்டிசம் பார்க்காம ஆடுறாங்க அதை மட்டும் பார்த்தா போதும்னு தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஓவராலாக கலையரசனை வெளியே அனுப்புறது, அரோரா வெளியே அனுப்புறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோசிக்க கூடாது. டபுள் எவிக்ஷன் ட்ரிபிள் எவிக்ஷன் வச்சு மொத்தமாக அடிச்சு துரத்தி விட்டுணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே இந்த வாட்டி இல்லைங்க. பிக் பாஸ் வந்து கதறுன்னு கதறாரு. அவ்வளோ கதறியும் கிட்டத்தட்ட சத்தியம் வாங்குற குழந்தைங்கிட்ட சத்தியம் வாங்குற மாதிரி, சத்தியமா சொல்லுங்கடா, ஒழுங்காக விளையாடுவீங்களா, ஒழுங்காக வந்து சேஃப் கேம் ஆடாமல் இருப்பீங்களா, அவங்க பொட்டன்ஷியலை கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் சத்தியம் வாங்குறாருன்னா எவ்வளோ இறங்கி வந்து அவர் கிட்டத்தட்ட மிரட்டுற மாதிரி தோணியும். இட்ஸ் மை டிமாண்ட் அப்படின்ற மாதிரி டிமாண்டுன்னு வாயவனா இப்படி சொல்றது, வாய்ஸ் வேணா ஒரு மாதிரி அப்படியே மாடுலேஷன்லாம் மாற்றி பேசலாம். ஆனால் அதோட இன்னொரு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கெஞ்சுறாரு, ஏதாவது பண்ணுங்கடா உள்ள வந்ததுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால யோசிக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்கிற முக்கால்வாசி மிச்சர் பீஸுங்க எல்லாத்தையும் வெளியே துரத்தி வரது பெட்டர் அப்படின்ற மாதிரி தோணுது. அதில் கலையரசனை அனுப்புறது நல்ல விஷயம் தான். ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா சிங்சாங் அங்கேயும் இங்கேயும் அடிச்சிட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா எடுபடலை, இங்கேயும் எடுபடலை, அங்கேயும் எடுபடலை. ஸோ இதுக்கப்புறம் கலைகிட்ட இருந்து கண்டென்ட் இல்லை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால கலையை துரத்திட்டாங்க. ஸோ அரோரா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காம நான் சண்டே எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா வீக் பண்ணி விட்டுருங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அட்லீஸ்ட் துஷாரோட கேம் பிளேவாவது என்னன்னு பார்க்கலாம், அவன் எப்படி விளாட்றான். ஏன்னா அரோரா ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க, இதான் நான் என்ன பண்ண முடியும். நேற்று பிக் பாஸ் திட்டினதுக்கு அப்புறம் அழுவும் சொல்கிறேன், அவங்க ஒத்துக்கிறாங்க, இதான் நான் என்ன பண்ணுறது, இவங்க அது இதுன்னு சொல்கிறாங்க, என்னாலாம் அதை ஏற்றுக்க முடியல, ஏன்னா இப்படி தான் இருக்கும், என்னால் போய் வாண்டடாக போய் சண்டைலாம் போட முடியாது, என்கிட்ட எல்லாம் ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிறாங்க, நான் அந்த மாதிரி என்கிட்ட சிரிச்சு தான் பேசுகிறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குது. பாவண்ட குழந்தை எவ்வளோ பச்சை புள்ளியாக இருக்குல்ல. ஸோ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா அரோரா வெளியே அமிச்சா உண்மையிலே நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. அதில் முக்கியமாக அதிக பேர் சந்தோஷப்படுறது யார் தெரியுமா, அரோராவோட சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்காங்க அரோரா உங்களுக்கோசம். ஸோ சீக்கிரம் வெளியே வாங்க, அவங்களுக்கான அருளை தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கலையரசன் வெளியே போறதுன்னு நியூஸ் வருது இல்லை, இது வந்து 100% கன்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்ல முடியல, ஆனால் நியூஸ் வந்துருச்சு. ஸோ இது வெளியே போனாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஓகே இது ஃபேரான எவிக்ஷன் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா, இல்லை ப்ரோ கலையரசன் உள்ளே இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அவனால் ஏதாவது கண்டென்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். பை பை.